ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட அபூ ஷாமா என்று சொல்லக்கூடிய ஒரு ஷேக்கை பின்பற்றினார்கள். அதே போல் கடைசியாக சொல்லி காட்டுகிறேன், அஹ்மத் இப்னு ஹன்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு வரலாறு. ஆரம்பத்தில் அஹ்மத் இப்னு ஹன்பல் நாயகம் அவங்க வழிமார்களை நிராகரித்துக் கொண்டிருந்தார்கள், சூஃபியாக்களை இன்கார் பண்ணினார்கள். அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் இமாம் ஷாஃபி அவங்களோட உஸ்தாத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடன் இருக்கிற நேரத்திலே ஷைபானு ராய் என்று சொல்லக்கூடிய ஒரு வழி உள்ள அல்லாஹ்வுடைய ஒரு வழி, அவர்கள் அந்த இடத்துல துருவி கோலத்தில் அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஷாஃபி இமாமை பார்த்து அஹ்மத் இப்னு ஹன்பல் நாயகம் சொல்கிறார்களாம், நான் இவர் ஷைபானு ராய் போகிறார், அவருக்கு ஷரியத்தினுடைய அறிவு இல்லாதவர், அவரை கொஞ்சம் கேள்வி கேட்டு அவருக்கு கொஞ்சம் அதாவது ஒரு அறிவு வரக்கூடிய விதத்தில் அவருடைய யோசனையை நாங்கள் கொஞ்சம் கிளறி விடுவோம், அவரை கொஞ்சம் சிந்திப்பதற்கு நாங்கள் வைப்போம் என்று அஹ்மத் இப்னு ஹன்பல் நாயகம் சொன்ன நேரத்திலே ஷாஃபி இமாம் சொன்னார்களாம், இப்படி நீ செய்ய வேண்டாம். கேட்கல அவசரப்பட்டு இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் நாயகம் ஷைபானு ராய் அவர்களை அழைத்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். எப்படி? ஷைபானு ராயே, ஒரு மனிதர் ஒரு நாளையிலே ஒரு மனிதருக்கு ஒரு தொழுகை கலாவாகி விடுகிறது, ஆனால் அவருக்கு தெரியாத அந்த கலாவான தொழுகை எது என்று அவருக்கு ஞாபகம் இல்லாது, மகரிபா சுபஹா துஹரா இஷாவா இப்படி தெரியாது, அவர் எந்த தொழுகையை கலா செய்ய வேண்டும் என்ற ஒரு ஃபிக்ஹ் மஸ்அலா ஃபிக்ஹ் கிரந்தத்தை ஓதினவர்களுக்கு தெரியும். இப்படியான ஒரு மஸ்அலாவை கேட்டு வாய் மூடுவதற்கு முன்னால் ஷைபானு ராய் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அஹ்மத் இப்னு ஹன்பலே, அது அல்லாஹ்வுடைய திக்ர் ஞாபகம் இல்லாத மறந்து கட்ட கல்புகள், அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு மறந்த கல்பு, அந்த கல்புக்கு முதலாக அதவு வர்த்தி வைக்க வேண்டும், இப்படியான மறதி ஏற்படாமல் அதற்கு அதுவுபடுத்திக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு 5 வக்தையுமே கலா செய்ய வேண்டும் என்பதாக உடனடியாக சொல்கிறார்கள். இந்த பதிலை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்து அஹ்மத் இப்னு ஹன்பல் நாயகம் கீழே விடுவார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தண்ணியை கொண்டு தொளிப்பார்களா, உனக்கு சொன்னதானே நான் கேட்க வானம் என்று. இப்படியாக சூஃபியாக்கள் என்று சொன்னால், அதாவது நாங்கள் மதரசாக்களை ஓதக்கூடிய நாங்கள் ஷரியத்தினுடைய அறிவை படிக்கிறோம், இந்த படிப்பதன் மூலம் எங்களுக்கு சூஃபியாக ஆக முடியாது. சூஃபி என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு படித்துக் கொடுக்கிறான், வத்தகுல்லாஹ வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் தக்வா செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான். ஹிதர் நபியினுடைய அறிவை பற்றி சொல்லும் பொழுது வஅல்லம்னாஹு மில்லதுன்னா இல்மா, அவர்கள் எங்களிடத்திலே இருந்து அவர்களுக்கு ஞானத்தை நாங்கள் படித்துக் கொடுத்தோம் என்பதாக அந்த இல்முல் லதுன்னியை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, கடைசியாக அஹ்மத் இப்னு ஹன்பல் நாயகம் அவர்களுடைய பிள்ளைக்கு வசியத்து செய்துவிட்டு போனார்கள், நீ இந்த ஷரியத்துடைய விளக்கத்தை படிப்பது அது ஓரளவுக்கு இருந்தாலும் நீ சூஃபியாக்களுடன் தோல்வித்தனம் வைத்துக்கொள், ஏனென்றால் அந்த ஓவியாக்களுடன் ஒரு சாத்தி இருப்பதும் அது பல கிரந்தங்களை வாசிப்பதை விட சிறந்தது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியாக ஏராளமான செய்தியை சொல்லி காட்ட முடியும். ஆகவே நாங்கள் சூஃபியாக்களுடைய வழிமார்களுடைய விஷயத்திலே எங்களுக்கு தெரியாவிட்டால் நாங்கள் வாயை மூடி மௌனமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகாமல் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவர்களை பாதுகாக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுர்மத்தினாலும் எங்கள் நாயகம் குதுபுல் அக்தா முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பொறுப்பினாலும் ஏனைய சாதாத்துமார்கள் ஔலியாக்கள் மஷாயிக்மார்கள் அனைவருடைய பொறுப்பினாலும் எங்கள் அனைவருடைய சகல பாவங்களையும் மன்னித்து எங்களுக்கு ஷரியத் ஹகீகத்தினுடைய அறிவை படித்து தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.